ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பசங்க லஞ்சுக்கு என்னென்ன செய்கிறேன்ட்டு பார்க்கலாமா? பசங்க லஞ்சுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. தம்பி வந்து பூரி வந்து கேட்டான். அதனால் பூரி செஞ்சுட்டு சன்னா மசாலா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். சன்னா மசாலுக்காக ஃபஸ்ட்டு வந்து கடலையை வந்து வேக போட்டுட்டு, அதுக்கப்புறம் பூரிக்காக கோதுமை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வந்து வச்சுட்டேன். தம்பி வந்து என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே நின்னாரு கூட. அதுக்கப்புறம் பூரின்னு சொன்னோடனே அவரும் வந்து ஹாப்பி. மாவு வந்து பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சன்னா மசாலா வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படி சன்னா மசாலா செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து வானல் போட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ஞ்சோடனே அதில் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு, அதுலேயே வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துருவேன். அதாவது பூண்டு வந்து உரித்து இஞ்சி கொஞ்சமாக வந்து சேர்த்துப்பேன். சேர்த்து வதக்கிட்டு அது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிவிடுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லி, கரம் மசாலா, மஞ்சள்தூள், சீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கடைசியாக வந்து தக்காளி வந்து அது கூட சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிடுவேன். வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வந்து வதங்க விட்டுருவேன். அது வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நேவாக வந்து அரைச்சி எடுத்துப்பேன். இப்போ கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அதே வானல்லையே எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துட்டு அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த கடலையை வந்து லைட்டாக மசிச்சுட்டு அதையும் அந்த தண்ணியோடையே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு கடைசியாக கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் சன்னா மசாலா. அது கூடயே பூரியும் வந்து போட்டு வந்து எடுத்துட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பசங்க பூரி தான் சாப்பிட்டாங்க. லஞ்சுக்குமே அதையே எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.